ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம். ஸோ ஆற்றுக்கு போனோம். ஆற்றுக்கு வருஷம் வருஷம் போவோம். ஸோ கூட்டமாகவும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ள ஊரில் உள்ள எல்லா மக்களுமே வருவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பார்த்திங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் க்ரௌடு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் போன வருஷம் நிறையா வந்தாங்க. இந்த வருஷம் கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது, கம்மியாக தான் வந்திருந்தாங்க. ஸோ நாங்களும் 2 பட்டத்தை எடுத்துக்கிட்டு போயிருந்தோம். போன வருஷம் நல்லா ஹைட்டாக நல்லா பறந்துச்சு. இந்த வருஷம் காற்று பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகவே தான் இருந்தது. ஏர் ஃப்ளோ வந்து அதிகமாக இல்லை. ஆனால் அந்த ஆடி 18 அப்படிங்கிறபோது அன்றைக்கெலாம் ஃபுல்லாக ஹெவியாக காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் எங்கள் ஏரியாவில் என்னென்னு தெரில, காற்றே வரலை. ஸோ வெயில் தான் வந்துருந்தது. போன வருஷம் நல்லா காற்று நல்லா வந்திருந்தது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக நல்லா பட்டம் மேலே 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 எல்லாம் போணுச்சு. இந்த வருஷம் பட்டம் மேலே வந்துட்டு போகிறதே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. போகவும் இல்லை, அப்படியே விட விட கீழே தான் வந்தது. ஸோ பசங்க தான் செஞ்சாங்க. எங்கேப்பா 2 ரெக்கையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, போன வருஷம் நீங்கள் தான் ரெக்கை வந்துட்டு நல்லா ரொம்ப லென்த்தாக பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, அதனால் இந்த வருஷம் நாங்கள் ரெக்கையை நாங்கள் வந்துட்டு வைக்கல, இதுவே போதும், இதுவும் டீசெண்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணியாச்சு. ஸோ நானும் வந்துட்டு மேலே விட்டு விட்டு பார்க்குறேன், கீழே வந்துட்டு தான் இருக்குது பாருங்கள். ஒரு 4-5 பட்டம் 5-6 பட்டம் வந்துட்டு நல்லா வந்துட்டு கீழே பசங்க ஓடுறாங்க. அதுவும் சின்ன சின்ன பசங்க அப்படியே இழுத்துட்டு பட்டத்தை வந்துட்டு ஓடுறாங்க. ஸோ அதனால் பறக்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு தெரியுது. என் சின்ன பையனை வந்துட்டு என் பெரிய பையன் பட்டத்தை பிடிச்சிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னான். பட் ஆனால் வந்துட்டு அவன் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிட்டு, இல்லை நான் போக மாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. ஸோ ஃபைனலி பட்டம் விடுறேன்னு சொல்லி விட்டு பட்டம் கிழிஞ்சே தான் மிச்சம். பட்டம் கிழிஞ்சிச்சு பார்த்துங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு என் பெரிய பையன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். எனக்கு அதுவும் ரொம்ப பார்க்கவே காமெடி ஆகிப்போச்சு. அதுவும் ரொம்ப சிரிச்சிட்டேன் நான் வந்துட்டு. ஸோ ஏம்மா நீங்கள் வேறு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லைப்பா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். ஸோ இப்போ தான் ஓடுறான் வந்துட்டு சின்னவன். ஸோ அவ்வளோ தூரம் சொல்லி நான் சொல்லி, சரி நீ போப்பா, ரொம்ப ஷையாலாம் ஃபீல் பண்ண வேணாம், ஸோ அண்ணன் தான் பெரிய பையனாக இருக்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு, என் அண்ணன் போனா அண்ணா, பெரியவனா அண்ணா போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, சின்னவன் வந்துட்டு ஓகே சரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போனோம். பெரியவன் போகவே இல்லை, கடைசி வரையும் போகவே இல்லை. ஸோ ஃபைனலி வந்துட்டு முடிச்சு கிடிச்சிட்டு வந்துட்டு உக்காந்தாச்சு. சரி போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அக்கம் பக்கத்தில் உள்ளது எல்லாமே பார்த்துட்டு, சரி நீ என்ன பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது, சரி ஓகே பட்டம்தான் வந்து ஒழுங்காக மேலே ஏறல விடலை வந்து, சரி போயிட்டு பாப்கார்னாவது வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு, ஸோ பசங்க எல்லாத்துக்குமே சேர்த்து 4 பாப்கார்ன் வந்துட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதான் வந்து சரி இனிமேல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அப்போல்லாம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 6:30 டைமிங். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு டைமிங் வந்து 6:30. ஸோ எல்லா பிள்ளைங்களும் அப்போ தான் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் சரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளும் ஃபோட்டோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு சின்ன பையன், ஸோ ஒரு பெரியவர், ஒரு சின்னவர். ஸோ ஓகே இது ஒரு மெமரபுளாக இருக்கட்டும், ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ இது நான் பசங்க எல்லாமே அப்பயும் வந்து சிங்கிளாக பசங்களை எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். சிங்கிளாக வந்துட்டு பசங்களை எடுக்கலை. வீட்டுக்கு வந்து நினப்பு சிங்கிளாக வந்துட்டு பசங்களை எடுக்க சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சிங்கிளாக வந்துட்டு எடுக்கலை, நான் மட்டும்தான். அப்புறம் பசங்க 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலி நாங்கள் கிளம்பிட்டோம் வந்துட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ அப்போ தண்ணி மழை வந்துட்டு சுட்டு சுட்டாக வந்துட்டு மேலே விழுந்துச்சு. சரி ஓகே ரைட்டு, இனி மேலே தண்ணி படுது, மழை வருது, சரி வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பசங்களெலாம் கூப்பிட்டுட்டு நான் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இது வந்துட்டு பாலத்துக்கு கீழே தான் வந்துட்டு எல்லாமே வந்து நடந்தது. அங்கே பானிபூரி அந்த 50 ருபீஸ்க்கு வந்துட்டு பொட்டேட்டோ ரோல் வைப்பாங்களா, ஸோ அது ஐஸ்கிரீம்ஸு எல்லாமே வந்துட்டு விற்றுது. ஸோ நம்ம அதெல்லாம் வாங்கி சாப்பிடல, ஒன்லி பாப்கார்ன் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு
பட்டாவும் விடுங்கிற பேரில் கிட்ட நின்று பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ மேலே வந்துட்டு வந்தாச்சு. பக்கத்துலேயே வந்து ஒரு துரோதையம்மன் கோவில். ஸோ அங்கேயும் கோயிலுக்கும் போனோம். கோயிலுக்கும் போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு வந்தோம். ஸோ உங்களுக்கு அந்த கிளிப்பை உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு போட்டு வரேன். ஸோ பையன் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டான், என்னடா அந்த வருஷம் ஒழுங்காக வந்துட்டு பட்டா விடலே அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இது தான் கோயிலுக்கு போனோம். ஸோ கோவில் கிளிப்பு இது வந்துட்டு இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரிஸு. ஸோ சூப்பராக இருந்தால் ஜாலியாக இருந்தது. ஸோ இதுமாதிரி நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். ஓகே பாய். இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.